குரு பகவான்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவரு ஒரு சிறந்த வழிகாட்டி. ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் தீர்மானிக்கிறது குரு பகவான் மட்டும்தான். அதுக்குதான் பெரியவங்களை பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, சித்தர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, குழந்தைங்களை திட்டாத, நல்ல முறையா பேசணுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் குரு பகவானோட ஆதிக்கத்துல வரவங்க. சோ இப்ப இந்த குரு பகவான் இல்லைன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காதுங்க. வாழ்க்கையிலயும் சரி ஆன்மீக ரீதியும் சரி அவரோட அருள் ரொம்ப முக்கியம். அதனாலதான் குரு பகவானை ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான கிரகமா நம்ம பார்க்கப்படுறோம். மொத்தத்துல அவர் ஒரு ஹீரோங்க. இப்போ சில சமயம் அவர் வில்லனாவும் செயல்படுவாரு. எப்போ அப்படின்னா தன்னோட வக்ர காலங்கள்ல செயல்படுவாரு. நேர்கோட்ல வரும்போது நார்மல் ஆயிடுவாருங்க. எப்படி இருந்தாலும் அவரு மக்களுக்கு படிப்பினையை கொடுத்து அதன் மூலியமா நன்மை மட்டும்தான் தருவாரு. இதுல மாற்றம் கிடையாதுங்க. இப்போ மேஷ ராசி பத்தி பார்க்கலாம். மேஷ ராசியோட குணநலன்கள் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆளுமையானவங்க, திறமையானவங்க, ரொம்ப தைரியசாலிங்க. கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் பேசுவாங்க. சொல்ல போனா மேஷ ராசினாவே எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களோட இயற்கை குணமே அதுதாங்க. அவங்க பாசத்தை கூட அதிரடியா தான் வெளிப்படுத்துவாங்க. இவங்களுக்கு சொத்துக்கள் விஷயங்கள், வீடு விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லா அது ஒரு போராட்டமா தான் இருக்கும். மோஸ்ட்லி இவங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் விஷயங்கள் இது எல்லாமே ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணாது. இவங்களோட சுயமுயற்சியில தான் இவங்க வெற்றி பெற மாதிரி இருக்கும். நீங்க மேஷராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுன்ற எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அமையாது. வேலைக்கு போறது கூட அவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநில வேலைகள் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அவங்க தன்னோட பேரண்ட்ஸ் குடும்பத்து மேல ரொம்ப பற்றோடு இருப்பாங்க. அவங்கள மீறி எங்கேயும் அவங்களால போக முடியல. பாசத்தின் காரணமா வெளியே போக முடியாது. இதுவே அவங்களுக்கு பெரிய தடையா அமையுது. இவங்க மோஸ்ட்லி வெளிநாட்டுல ஜெயிச்சவங்க மேஷராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க வெளிநாட்டுல முக்கியமா தொழில் நல்லா பண்ணுவாங்க. நம்மளோட பூர்வீக தொழிலை கொண்டு போய் வெளிநாட்டுல பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆதாயமான சூழ்நிலையா அமையும். இன்னொன்னு இவங்களோட பார்ட்னர் இருக்காங்க பாத்தீங்களா, பார்ட்னர் இவங்கள மாதிரியே டேலண்ட் ஆனவங்க, கடின உழைப்பாளி. அது மாதிரி இவங்களுக்கு இறைவன் இயற்கையாவே பார்ட்னரும் ஒரு நல்ல விதத்துலதான் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த குரு அக்ர நிவர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. முக்கியமா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனே கைகூடி வரும். மனசுக்கு பிடிச்ச திருமணமே அமையும். தொழில புது ஆட்களை அவங்க சந்திப்பாங்க. அவங்க மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பேங்க் சேவிங்ஸ் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இருந்ததும் போயிடுச்சு, கடன் வாங்கி கூட வைக்க பேங்க் சேவிங்ஸ் இல்ல அப்படின்ற சூழ்நிலை மாறி லாபங்கள் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு ஏற்படும். மேல படிக்கிறவங்களுக்கு சீட் அமையும். போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். எந்த இன்டர்வியூ போனாலும் மேஷராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேருக்கு இப்போ மேஷராசில இருக்கவங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பாவோட உடல்நிலையில கண்டிப்பா கவனமா இருக்கணுங்க. நீங்க கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா டிராவல் மூலியமாவே அப்பாவுக்கு சில உடல்நிலை தொந்தரவுகள் வந்திருக்கும். முக்கியமா இந்த சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகி கால் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குங்க. இப்ப அந்த சூழ்நிலை சரியா போச்சான்னு பார்த்தா இல்லைங்க. கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும். கொஞ்சம் நீங்க அவரை பத்திரமா பாத்துக்கணும். ரொம்ப டிராவல் வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க. அப்பாவோட உடல்நிலை தான் இங்க மறுபடியும் மென்ஷன் ஆகுது. டிராவல் கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவைக்கு மட்டும் டிராவல் போயிட்டு வாங்க. ரொம்ப நீங்க டிராவல் போக தேவையில்லை. உங்க வேலை விஷயமா கூப்பிட்டா கண்டிப்பா போயிட்டு வாங்க. மற்றபடி தேவையில்லாத விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்க போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறது, அவங்க வேலைக்கு போறேன்னு சொன்னா நீங்க அனுப்புங்க. அவங்கள ஒரு அடிமைத்தனமா நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க நல்லவங்க தான், ஆனா உங்களோட ஒரு கிரக சூழ்நிலை நீ எங்கேயும் போகாத, ஏன் கூடயே இருன்னு சொல்லிட்டு ஒரு பாச கயிறை போட்டு வைக்கும். அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா மேஷராசிக்கிறவங்க லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து உழைச்சாதான் நீங்களும் முன்னேற முடியும். ஏன்னா உங்களோட கர்மாவே அது மாதிரிதான் செயல்படுது. ரெண்டு பேருமே ஒரு சம உரிமை நீங்க கொடுக்கும் போது அந்த குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு போகும். எந்த கோவிலுக்கு போனா எனக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா, புதுப்பாளையத்தில் இருக்க இரட்டை பிள்ளையார் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குங்க. முக்கியமா அப்பாவோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றமான சூழ்நிலை இங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே ஒரு டைம் நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். ரிஷபராசியோட குணநலங்கள் சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஆளுங்க. சரிங்களா, பேசியே உங்களை கவர் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஆட்கள். இயற்கையாவே அவங்களுக்கு அது மாதிரி ஒரு திறமைகள் இருக்கு. மோஸ்ட்லி சினி ஃபீல்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கவங்க ரிஷபராசிக்காரங்களா இருப்பாங்க. அவங்களோட பேச்சும் சரி, அவங்களோட செயலும் சரி, அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். எங்கிருந்துதான் அப்படி பண்றாங்கன்னே தெரியாது. இன்னொரு விஷயம், உங்களோட குணநலங்கள்னு பார்த்தா சுகவாசின்னு சொல்லுவாங்க. அது இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னா எங்க போனாலுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த விஷயங்கள் அமைஞ்சிரும். ஈஸியா இவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குங்க. பேங்க் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இவங்க சம்பாரிச்சுதான் அந்த சேவிங்ஸ் பண்ணணும்னு கிடையாது. யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு
அமௌண்ட், வாழ்க்கையில அடுத்தடுத்த சூழ்நிலை அவங்க மேல கொண்டு போறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு பிளஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க போனாலும் நல்லது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, மைனஸ் என்னன்னு பார்த்தா, யாரு கடன் கொடுத்தாலும் அதை வாங்கிப்பாங்க, வாங்கி செலவு பண்ணி பெரிய விஷயங்கள மாட்டிப்பாங்க. எதுக்கு கடன் வாங்குமோ அது வாங்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய வட்டிக்கு கடன் வாங்கி கொஞ்சம் மாட்டிக்கிற சூழ்நிலை அவங்களோட ஒரு மைனஸ்னு சொல்லி பார்த்தா இதுதாங்க. இப்போ குரு வக்ர பயிற்சியில என்ன இருக்குன்னா, கடன் வாங்கி நிறைய இடத்துல லாக் ஆயிருக்காங்க, இன்னும் அந்த விஷயங்கள் சரியாகல. அது மாதிரி விஷயங்கள்ன்றது இப்ப அவங்களுக்கு சரியாகும். மோஸ்ட்லி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பா அப்படின்ற சப்போர்ட் அவ்வளவா கிடைக்காதுங்க. அப்பா இருந்தாலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க 2 பேருக்கும் இருக்காது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா மூலியமாவே அந்த ஜாப் கிடைக்கும். இப்போ குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா 8-11 கூடியவரா இருக்காரு. அப்படின்னா என்னன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள் அது மாதிரி நிகழ்வுகளை கொடுப்பாரு. இப்போ நிகழ்காலத்துல 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. இது அவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடும்பத்துல இவங்களோட பேச்சு மதிப்பு கூடும், வருமானம் கையில தங்கும். இன்னொன்னு, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். இத்தனை நாள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தது, இப்ப அந்த சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுக்குள் வரும், முடிவுக்கு வரும்ன்றதை தாண்டி கட்டுக்குள் வரும். இப்ப இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க வாங்கியிருப்பாங்க, அது கொஞ்சம் நீங்க வாங்காம இருக்கிறது நல்லது, சரிங்களா? இந்த குரு பயிற்சி காலகட்டம் நீங்க உங்களுக்கு அது மாதிரி விஷயங்களை தூண்டும், அது உங்க கர்மாக்களை ஹெவி பண்ணும். அதனால அந்த விஷயங்கள்ல நீங்க தயவு செஞ்சு தலையிடாதீங்க. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனா அந்த விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொன்னு, பரம்பரை நோய்கள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது உங்களுக்கு இருக்கும். எது மாதிரி இருக்கும்னா, இந்த சுகர் சம்பந்தப்பட்ட விஷயம், தண்டுவட இஷ்யூ, ஸ்பைனல் கார்டு இஷ்யூன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆபரேஷன் லெவல் கடந்த காலங்கள்ல போயிருக்கும். ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா டேப்லெட்லயே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். உடல்நிலை எந்த தொந்தரவும் இல்லைங்க, இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னன்னா, புது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எதுவுமே போடக்கூடாது. இந்த ஒரு 3 மாச காலகட்டம் நீங்க மௌனமா எல்லா விஷயத்தையும் கடந்து போறது நல்லது. நீங்க மௌனமா இருந்தாலே உங்களுக்கு எல்லா நல்லதுமே நடக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா நீங்க அக்கறை காட்டணும். வேலைக்கு சாப்பிடணும், அவுட் சைட் ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுல போய் எனக்கு எதாவது நடக்க போதுன்னா உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு அது ஆபரேஷன் லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும். சரி, உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, அனாதை குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒருத்தராச்சும் உங்களை வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்னா வளர்க்கணும். அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுகளை நீங்க பார்க்கணும். குழந்தை ட்ரஸ்ட் நிறைய இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள், அன்னதானங்கள், இதை நீங்க வழக்கமா வச்சுக்கலாம். இதை நீங்க எப்பயுமே பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, கோவில் வழிபாடு அப்படின்னு பார்த்தா வேலூர் தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களோட உடல் ரீதியாவும் சரி, உங்களோட கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் இவர் தீர்த்து கொடுப்பாரு. மிதுன ராசிக்காரங்களோட குணநலங்கள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டேலண்டானவங்க. அவங்க டேலண்ட் அவங்களுக்கே தெரியாதுங்க. இவங்களோட வாழ்நாள் முழுவதும் இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, நான் சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமா கார் வாங்கணும், செட்டில் ஆகணும், இதை நோக்கி இவங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கும். ரொம்ப ஒரு அறிவானவங்க. ஆனா இவங்க அறிவுக்கு தகுந்த ஒரு வேலை, ஒரு தகுதியான ஒரு சூழ்நிலைன்றது இவங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது. அந்த ஒரு விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில ஏக்கமாவே இருக்கும். மற்றவங்களுக்காகவே உழைத்தே உங்களோட வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க. ஆனா தனித்துவம் தன்மை வாய்ந்த ஒரு ராசிக்காரங்க இவங்க மத்தவங்களை நம்பாம என்னைக்கு இவங்களை நம்புறாங்களோ அன்னைக்குதான் இவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இவங்களுக்கு வீடு அப்படின்ற ஒரு விஷயமே லேட்டா தான் அமையும். ஆனா அதை நோக்கிதான் இவங்க பயணங்களே இருக்கும். தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அமையாது. சொந்த தொழில் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ராசிக்காரங்க வேலைக்கு போறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு இந்த ஒரு குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. முதல் தரமான நல்ல விஷயமா என்ன நடக்கும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் ஆகும். முக்கியமா அந்த மனசுக்கு பிடித்த திருமணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அமையும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு அமைப்பு இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ கோயிலுக்கே போக முடியல முயற்சி பண்ணி அப்படின்ற காலம் மாதிரி இப்ப குலதெய்வ கோயிலுக்கு வாண்டடா போயிட்டு வர மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இன்னொன்னு, திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த விஷயங்கள் நடக்கும். லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு நடக்குங்க. தேடி இவங்களுக்கு சில பரிசுகள் விழும். லாட்டரின்றதை தாண்டி இவங்க எங்கன்னா போனா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பரிசு அப்படின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் நடக்குங்க. கணவன்
மனைவி இப்படின்ற ஸ்தானத்துல வந்து இத்தனை நாள் வந்து ஒரு மன உளைச்சலான சூழ்நிலையே போயிட்டு இருந்துச்சு. 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதங்கள், நீ என்ன புரிஞ்சுக்கல, நான் உன்னை புரிஞ்சுக்கல, இப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் தான் போயிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா நீங்க 2 பேருமே தனித்தனியா இருந்த சூழ்நிலைகள் தான் இத்தனை நாள் இருந்துச்சு. இனிமே அது மாதிரி இருக்காதுங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பயணம் பண்ண போறீங்க. முக்கியமா வந்து ஒரு நல்ல லாங் ட்ரிப் போயிட்டு வர போறீங்க. கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இப்ப இருக்க போறீங்க. இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லபடியா நீங்க டிராவல் போயிட்டு வருவீங்க. அது ஒரு நல்ல விதமா அமையும். நிறைய ஆன்மீக டிராவலும் உங்களுக்கு அமையும். உங்களோட தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. சொல்ல போனா இப்பதான் நான் ரிலீஃபா இருக்கேன் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு இருக்கும். முக்கியமா வந்து இந்த முதுகு வலியால நிறைய பேர் வந்து அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் போவீங்க, பார்த்தா என்ன ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஏன் அப்படி இருந்ததுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியால உடல்ல வந்து அந்த ரத்தம் வந்து குறைஞ்சிருக்குங்க. இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்காம உங்களுக்கு வந்து அந்த பெயின் எல்லாமே சரியாகும். அந்த இடுப்பு வலி, என்னால உட்காரவே முடியல, வயசு பிள்ளைங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு இது மாதிரி எல்லாம் இருந்தது, அது எல்லாமே இப்ப நல்லா இருக்குங்க. மொத்தத்துல உங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்ற விஷயம் இனிக்கும். இதுதான் உங்களோட மிகப்பெரிய மேஜரான ஒரு பலனிங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்துல தயவு செஞ்சு நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. உங்க லைஃபை மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க கடந்து வந்த காலங்கள்ல வந்து அது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கும். உங்க லைஃபை நீங்க பாருங்க. இன்னொன்னு, உங்களை நீங்க ஷைன் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்துல மட்டும் நீங்க இருந்தா போதும். ஓகேங்களா? மேல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, படிங்க. நான் ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, முயற்சி பண்ணி பண்ணுங்க. உங்களை நீங்க ஷைன் பண்ணிக்கிறது தாங்க உங்களோட வாழ்வியல் பரிகாரம். சரி, கோவிலுக்கு ஏதாவது நான் போகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க போயிட்டு வரணும். ஏன்னா இந்த கோவில் நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு குழந்தை ரீதியாவும் சரி, அதிர்ஷ்ட ரீதியாவும் சரி, நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எந்த கோவிலுக்கு போகணும்னா கற்ப ரக்ஷாம்பிகை கோவிலுக்கு நீங்க போகணும். திருக்கருக்காவூர் அப்படின்ற இடத்துல அந்த அம்மா அமைஞ்சிருக்காங்க. போயிட்டு ஒரு டைம் அவங்கள நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசிக்காரங்களோட குணநலங்கள் பார்த்தா, தாய்மை குணம் உடையவங்க. ரொம்ப வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர், எமோஷனலான கேரக்டர். ரொம்ப நம்ம சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புவாங்க. யாரு எந்த கதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிப்பாங்க, அதை ஆராய மாட்டாங்க. இதுதாங்க இவங்களோட பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. இதுதான் இவங்க கிட்ட நல்லவங்களே வந்தா பரவாயில்லைங்க, எல்லாரையும் வாழ வச்சிருவாங்க. கொஞ்சம் வந்து அவங்க எதிரிங்க யாருன்னே தெரியாம இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்தா இவங்க காலி ஆயிடுவாங்க. சரிங்களா? அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு தாய் எப்படி வந்து எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்க, ஒருத்தவங்க தவறே பண்ணா கூட அவங்க மன்னிச்சு ஏத்துப்பாங்க, அது மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டருங்க. ஓகே, இந்த விஷயம் ஆனா இவங்க வாழ்க்கைக்கு வந்து உதவாதுங்க. நிறைய இடத்துல வந்து இவங்களோட திறமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எமோஷனல் கேரக்டராலே வந்து பாதிக்கப்படும். இவங்க வந்து நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க. ஆன்மீகத்துல ஒரு நல்ல நிலை அப்படின்றது இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே வந்து ஞான குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கடகராசியில இருக்க குழந்தையாதான் இருப்பாங்க. இவங்க வந்து இன்ட்யூஷன் பவர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இவங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கும். ஓகே, சரி, எந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க சுய முன்னேற்றத்தில் தாங்க இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல யாரையும் வந்து இவங்க விடக்கூடாது. இவங்க மோஸ்ட்லி நினைக்கிறத சாதிக்கிறவங்க. இவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கக்கூடியவங்க. இவங்களோட ஒரு வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் அப்படின்னா டிராவல்லே இருந்தாதான் இவங்களால ஜெயிக்க முடியும். ஒரே இடத்துல இருந்தா முடியாதுங்க. சரிங்களா? தொழில் செஞ்சா கூட இவங்களுக்கு அது மாதிரி தாங்க அமையும். நான் ஒரே இடத்துல இருக்கேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. மோஸ்ட்லி இவங்க சூழ்நிலைகள் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போது எப்படி இருக்கும்னா ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை அப்படின்றதுதான் இவங்களுக்கு அமையும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு டேலண்டா இருந்தாலுமே அவங்களோட ஒரு டேலண்ட் வந்து அடக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க இவங்களை வந்து வெளியே வந்து விட மாட்டாங்க. அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தால இவங்களை வந்து வெளியே விடாம கூடவே வச்சிருப்பாங்க. இவங்களும் அதுக்கு கட்டுப்பட்டு அமைதியாவே இருப்பாங்க. இவங்களோட திறமைகளை இவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இவங்களுக்கு திறமை இருக்குன்றதே இவங்க வந்து உணர மாட்டாங்க. அவங்க கூட இருக்கவங்க வந்து எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிப்பாங்க பாசத்துக்காக. சோ இது மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, குடும்பத்துக்காக உழைச்சு இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காமலே இவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுது. வாழ்க்கையில சாதிக்கவும் முடியறது இல்ல, இறைவனை நோக்கி போற அந்த முக்தி அப்படின்றதும் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சரிங்களா? பிளஸ் ஆன விஷயம் அப்படின்னா என்னன்னா, நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க. ஆத்ம பலம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு இயற்கையாவே நிறையவே இருக்கு. ஆமா, இவங்களுக்கு இந்த தியானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நல்ல விதத்துல கை கூடுங்க. இவங்க போயிட்டு ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மெடிடேஷன்ல ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியவங்க, அதன் மூலியமா சாதிக்கிறவங்க. இவங்க போய் கடவுள் கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நிறைவேற்றி கொடுப்பாங்க கடவுள். அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராசி. இயற்கையாவே எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பிடிச்ச ராசினா அது வந்து கடக ராசி தான். ஓகேங்களா? சரி, இப்போ இவங்களுக்கு இந்த ஒரு வக்ர நிவர்த்தி அப்படின்றது எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குங்க.
சிம்ம ராசிக்காரங்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க ஒரு அற்புதமான ஒரு ராசிங்க. சரிங்களா, ரொம்ப வந்து தைரியமான ஒரு ராசி. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நான் பண்றேன், வாலண்டியரா எல்லா விஷயம் பண்ணுவாங்களா, அவ்வளவு வந்து தைரியமானவங்க. இவங்க வந்து இவங்களோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, யாரையுமே இவங்க வந்து நம்பி இருக்க மாட்டாங்க. இவங்க எதை கொடுத்தாலும் அதிகமா தாங்க கொடுப்பாங்க. அன்பு கொடுத்தாலும் சரி, கோபத்தை கொடுத்தாலும் சரி, ஈஸியா வந்து ஒருத்தவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஈஸியா ஒருத்தவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. எப்பயுமே இவங்க மத்தவங்களை பத்தி வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்தாதான் நான் வந்து உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் பர்ஃபெக்டா கரெக்டா இருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்க ஒரு சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இவங்க கூட இருந்தா என்னன்னாலும் இவங்க வந்து உங்களை வந்து கரை சேர்த்திருவாங்க. சரிங்களா, அவ்வளவு சீக்கிரம் இவங்க யாரையுமே வந்து கைவிட மாட்டாங்க. இவங்களை நம்பி போனா கடைசி வரையும் இவங்க காப்பாத்துவாங்க. தாராளமா சிம்ம ராசிக்காரங்க நம்பலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யாரையுமே கைவிட மாட்டாங்க. எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்னால இப்படி உன்னை காப்பாற்ற முடியும்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், என்னன்னாலும் நான் பாத்துக்கிறேன் நம்பி கொடுத்து கடைசி வரையுமே பாத்துப்பாங்க. ஒரு நட்புக்கு பெயர் போன ராசி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இவங்களோட ஆசைகள் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, தெய்வீகமான ஆசைகள், கொஞ்சம் டீசென்டான ஆசைகளா தாங்க இருக்குங்க. பெரிய ஆசையெல்லாம் பட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அன்புக்காக மட்டும்தான் வந்து இவங்க முயற்சி பண்ணுவாங்களே தவிர லைஃப்ல முன்னேறதுக்காக அவ்வளவா வந்து முயற்சிகள் வந்து தயங்குவாங்க. சரிங்களா, கூட இருந்து யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லணும் இவங்க வந்து நல்லா சாதிக்கக்கூடியவங்க தான். பட் தன்னிச்சே இவங்க செயல்பட மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இவங்க வந்து செயல்படுவாங்க. ஓகே, இவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா நல்ல விதமாவே இருக்கும். பயிற்சி காலகட்டத்துல மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சிறு சிறு மனஸ்தாபங்கள் வருமே தவிர இயற்கையாவே வந்து ஒரு நல்ல பார்ட்னர் தான் இவங்களுக்கு அமைவாங்க. ஓகே, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிரும். இவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு தேவையான விஷயங்கள், பாசம் அப்படின்ற விஷயமும் சரி, வீடு, எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், படிப்பு, இதெல்லாம் இவங்க வந்து ரொம்ப போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நேச்சுரலாவே இந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அமைச்சிரும். சொல்ல போனா இதுவே உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல மைனஸ் ஆயிடும். இவங்களுக்கு ஈஸியாவே சின்ன வயசுல இருந்து எல்லாமே வந்து கிடைக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த விஷயம் கிடைக்கலன்னா தன்னிச்சை ஆயிடுவாங்க. எப்படி செயல்படணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ்ன்றது அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து ஈஸியா கிடைச்சிருச்சு இல்ல. சோ அந்த இடத்துலதான் அவங்க தடுமாறுவாங்க. கூட இருந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற அமைப்பு. இவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பழிவாங்குற குணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து இவங்க கிட்டதான் வந்து நிறைய இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இவங்க வந்து யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீ வந்து என்ன கண்டுக்கல, நான் மட்டும் உனக்கு ஏன் நான் பண்ணணும் இப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வர புதிய வாய்ப்புகளை இவங்க கெடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படி இருக்க தேவையில்லைங்க. மனுஷங்களை நீங்க வந்து மன்னிக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா, ஏன்னா உங்களோட முன்னேற்றத்துக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர் அப்படின்றவங்களோட ஒரு உதவி வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அவங்க கூட இருக்கும்போது உங்களால நிறைய சாதிக்க முடியும். சரிங்களா, நீங்க குடும்பத்துல சாதிக்கிற விஷயம் தனிப்பட்ட முறையில சாதிச்சிருவீங்க, உறவுகளுக்குள்ள சாதிச்சிருவீங்க. ஆனா நான் வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு நல்ல நிலை அடையணும்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. பார்ட்னரோட சப்போர்ட்டும் தேவைப்படுது, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. சோ கோபங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. சரிங்களா, லைஃப்ல நீங்க முன்னேற வழியை பார்க்கலாம். சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஒரு கன்னிராசியோட குணநலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப வந்து டேலண்டான ஒரு ராசிக்காரங்க. ஆனா தன்னோட டேலண்ட்டை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இவங்களோட ஒரு லைஃப்ல வந்து இவங்க மனசுல அதிகப்படியான எண்ணங்கள் வந்து எப்படி போகும்னா, ஒரு சொந்த தொழில் நான் பண்ணணும், நான் சாதிக்கணும், இதை நோக்கிதான் இவங்க பயணங்கள் இருக்கும். ஆனா அவங்களோட பாதி வாழ்க்கை வேலைக்கு போறதுலயே போயிடும். சரிங்களா, முயற்சி பண்ணுவாங்க, பார்த்தா வந்து செட் ஆகாது, மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு பெருசா வேலைக்கு போறதே வந்து செட் ஆகாதுங்க. ஒரே ப்ரெஷரா தான் இருக்கும். சரி, ஏதோ குடும்ப விஷயத்துக்காக நான் வேலைக்கு போறேன், குடும்ப சூழ்நிலைக்காகன்னு சொல்லிட்டு போவாங்க. போனா அங்க ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை இருக்கும். உடனே வேற வேலை மாறிடுவாங்க. அங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, மறுபடியும் வேற வேலை மாறிடுவாங்க. சொல்ல போனா இவங்களோட பாதி காலகட்டம் இப்படியே போகும். இவங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி இருக்கும்னா, எப்பதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுறது, ஒரு தொழில் பண்ணா வந்து முன்னேறலாம், அதுக்கு ஐடியாஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுவாங்க. ஆனா அந்த தொழில் வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த சொந்த தொழில் அப்படின்ற ஒரு அமைப்பே நல்லா இருக்கும். அப்பதான் அந்த சொந்த தொழிலுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்றதே இருக்கும். இப்போ கடந்து வந்த காலகட்டத்துல வந்து எப்படி இருந்திருக்கும்னா, நிறைய ஒர்க் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து டபுள் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து வேலை செய்யற இடத்துல கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா மனசாட்சி இல்லாம கொடுத்துருப்பாங்க. மத்தவங்க வேலையும் இவங்களே சேர்ந்து செய்யற மாதிரி. இதுவே இவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு டென்ஷனான சூழ்நிலை இருக்கும். முக்கியமா
நைட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை கொடுத்து உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளானவங்கல கன்னிராசிக்காரங்களும் ஒருத்தவங்க. சரிங்களா? இதனால என்ன ஆயிடுதுன்னா இவங்களோட வேலை அப்படின்ற ஒரு விஷயம் பார்ட்னர் அப்படின்றவங்க கிட்ட காட்டிடுவாங்க, 2 பேருக்கும் சண்டை வரும். சரிங்களா? இத்தனை நாள் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமா அம்மா கிட்டயும் சண்டை போடுவாங்க. இப்போ வீட்டுல இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னா அம்மா பிளஸ் மனைவி மாமியார் மருமக சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் வீட்டுக்கு வருவாரு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட சொல்லுவாங்க, இப்ப மொத்தம் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் இப்படி இருக்காதுங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த நைட் ஷிஃப்ட் அமைப்பு அதெல்லாம் இப்ப நார்மல் ஆயிடுங்க. டபுள் ஷிஃப்ட் ஒரு ஷிஃப்டா மாறிடும். ஓகேவா? சொந்த தொழில் நான் பண்ணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு 3 மாச காலகட்டம் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிட்டா சரி. இன்னொன்னு, மனைவி அப்படின்ற ஒரு விஷயத்துல சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ மனைவி அம்மா அப்படின்றவங்க கிட்ட ஒற்றுமை இயற்கையாவே வரும். நீங்க போய் சமாதானப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா நல்லபடியா இருப்பாங்க. ஓகே, இதனால என்ன ஆயிடுச்சுன்னா வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம், வேலைக்கு போறீங்க, சம்பளம் உடனே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் தான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு பக்கம் இருந்துச்சு. இதனாலே உங்களுக்கு டென்ஷன். வேற வேலைக்கு போலாம் அப்படின்னா அதுவும் போக முடியல, கிடைக்கல. ஓகே, இப்போ அந்த கால சூழ்நிலை எல்லாமே மாறிடுச்சு. இத்தனை நாள் நிலுவையில் இருந்த அந்த ஒரு எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து கொஞ்சம் போனஸோட சேர்த்து உங்களுக்கு சேலரி இதுக்கப்புறம் வரும். நல்லா இருக்கும் இந்த அமைப்பு. ஓகேங்களா? இன்னொன்னு, சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களோட எப்படின்னா உங்களோட பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மதிப்பு அதிகமாகும். நீங்க சொல்றது இத்தனை நாள் யாருமே கேட்கல. நீங்க நல்ல கருத்து சொன்னாலுமே யாருமே கேட்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ நீ சொல்லுப்பா, நீ சொன்னாதான்ப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. இப்போ இன்னொன்னு, சில பேர் பிசினஸ் பண்ண போறாங்க, உங்ககிட்ட தாங்க ஐடியா கேட்பாங்க. ஓகேவா? நீங்க என்னதான் வேலைக்கு போனாலுமே நீ சொல்றது நல்லா இருக்கு, நீ சொன்னதை நான் பண்ணேன், நான் சக்சஸ் ஆயிட்டேன், இன்னும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் நீ சொல்லுப்பா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு அதை போய் பண்ணி அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆவாங்க. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் கூடிய சீக்கிரம் சொந்த தொழில் பண்ணி அதுல முன்னேற போறீங்க. ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு, வீட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்ற ஒரு நடக்க போகுது. புதுசா நிலம் வாங்க போறீங்க. இது இயற்கையாவே உங்களுக்கு இப்ப அமைய போகுது. அந்த நிலம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ராசியான நிலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு அமையும். இப்ப வண்டி புதுசா வாங்குவீங்க, முக்கியமா கார் வாங்குவீங்க. அதுவும் நல்ல ஒரு லக்ஸூரியஸ் கார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு அமையும். இதெல்லாம் உங்களுக்கு ராசியாவே அமையுங்க. அது வந்த நேரம் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றத்தை அது கொடுக்க போகுது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்காதுங்க. சரிங்களா? கடன் இத்தனை நாள் இருந்தது சரியாயிடும், முழுசாவே சரியாயிடும். கடனை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. உடல்நிலை அப்படின்ற தொந்தரவுகள் உங்களுக்கு இப்ப நீங்க போகுது. மோஸ்ட்லி உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவே எதனால வரும்னா மன அழுத்தத்தாலதான் வருங்க. மன அழுத்தத்தால நீங்க ஒழுங்கா சாப்பிடாம போயிடுவீங்க, யார்ட்டையும் பேசாம, ஒழுங்கா தூங்காம. ஒரு மனுஷனுக்கு தேவையா என்ன? வேலைக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், ஒரு மன அமைதி. இது 3மே இத்தனை நாள் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப இந்த 3 விஷயங்களும் சரியாயி ஒரு பெருமூச்சு விடுற ஒரு அமைப்பு. நான் நல்லா இருக்கேன், இப்பதான் ஒரு லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இது மாதிரி உங்களுக்கு தோணும். சரிங்களா? இப்போ இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதை நீங்க கொண்டாடணும் இல்லையா? அதனால நீங்க வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீர்காழியில திருக்குறக்காவல் அப்படின்ற ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? நீங்க அங்க போயிட்டு வரும்போது ஒரு நல்ல பூஸ்டப்பா நீங்க உணர்வீங்க. ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஆமா.